குட் மார்னிங். நம்ம பார்க்க போகிறது டிவிஎஸ் ரேடியன் 110cc. ஃப்ரண்ட்டில் வந்து 17 இன்ச் அலாய் வீல் வரும். டியூப்லெஸ் டயரோட வரும். டியூப்லெஸ் டயர் இருக்கிறதுனால பஞ்சர் ஆனாலுமே நீங்கள் கொஞ்சம் தூரம் ஏதாவது ஸ்டோர் வரைக்கும் போய்க்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது மேடு பள்ளத்தில் ஏரியா போகும்போது சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஷோல்டர் பெயின் எதுவும் வராது. கீழே வந்து எல்இடி டிஆர்எல் கொடுத்துருப்பாங்க. இது பகல்லையுமே டே டைமில் எரிஞ்சிட்டே இருக்கனால எதிர்த்து வர வண்டிக்கும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சேஃப்னஸ் காண்டி கொடுத்துருப்பாங்க. அதுபோக ஃப்ரண்ட்டில் வந்து ஹாலஜன் ஹெட்லாம்ப் கொடுத்துருக்கனால பிரைட்னஸ் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் நைட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு விசிபிளுமே வந்து நல்லா தெரியும். ஃப்ரண்ட்டில் வந்து அனலாக் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஃபியூல் பம்ப் லைட் இருக்கும். இது கீ ஆன் பண்ண உடனே எரியும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ண உடனே கொஞ்சம் நேரத்தில் வந்து அது ஆஃப் ஆகிடும். ஒருவேளை ஏதாவது சின்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அதை இண்டிமேஷன் பண்ணுறக்காண்டி அந்த லைட் வந்து உங்களுக்கு சென்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அதுபோக ஃபியூல் லெவலுமே வந்து இதில் காட்டும். மொத்த டேங்க் கெப்பாசிட்டி வந்து 10 லிட்டர். 1.5 லிட்டர் வந்தோடனே உங்களுக்கு வந்து ரிசர்வ் வந்துடும். ஃப்ரண்ட்டில் வந்து இந்த டைப் பேடுன்றது கொடுத்துருப்பாங்க ரேடியனில் மட்டும். இது என்னன்னா நீங்கள் லாங் ட்ராவல் இந்த மாதிரி லாங்காக ஓட்டுறப்போ டேங்க் வந்து ஹீட் ஆகும். அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த டைப் பேடுனால ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி கொடுத்துரும். அதுபோக 4 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் கியர் கொடுத்துருப்பாங்க. இன்ஜினோட பிஹெச்பி வந்து 8.8 பிஹெச்பி. இது 7350 ஆர்பிஎம் இருக்கனால பவர் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி டார்க்குமே 8.7 நியூட்டன் டார்க்கு வித் 4500 ஆர்பிஎம் இருக்கனால புல்லிங் பவருமே நல்லாயிருக்கும். அதுபோக இதில் என்ன பெனிஃபிட்னா சீட் வந்து லார்ஜஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. 770 mm கொடுத்துருக்கனால நீங்கள் ஃபேமிலியாக போகிறதுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும். அப்போது பின்னாடியுமே பில்லியன் ரெஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் பின்னாடி ஏதாவது லக்கேஜ் இந்த மாதிரி வச்சு மவுண்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். இதில் பின்னாடி வந்து 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சாக்கப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னா பில்லியன் ரைடுக்குமே நீங்கள் ஃபேமிலியாக போனாலுமே மேடு பள்ளத்தில் ஏரியான்னு போகும்போது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். சஸ்பென்ஷன் வந்து நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து டவுன் கிளியரன்ஸ் வந்து 150 mm கொடுத்துருக்கனால மேடு பள்ளத்தில் ஏரியான்னு போகும்போது அண்டர் பாடி சிசிஸ் தட்டாது. வீல் பேஸுமே 1275 mm கொடுத்துருக்கனால நீங்கள் டர்ன் பண்ணி போகிறப்போ வந்து பேலன்சிங்காக இருக்கும்.